எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிட்டி யூனியன் பேங்க் ஜாப் அப்டேட் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல எல்லா லெவல் ஆஃப் போஸ்டிங்க்கும் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எக்ஸாம்ஸ் எதாவது இருக்கா, சேலரி எவ்வளோ, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாங்கள் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்னும் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கும் ஷேர் பண்ணலைன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஜாப் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட சைட்டை இந்த பிளாக் போஸ்ட்ல நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ரீடைரக்ட் ஆயிரும். நாங்கள் லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம், அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இங்கேயே கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஜாப் போஸ்டிங் அவங்க வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், சீஃப் மேனேஜர்ஸ், ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர், பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அவங்க ஒரு 5 வேகன்சிஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேகன்சிக்கும் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கறது ஃபுல்லா இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னாலும் நீங்க கிளிக் ஹியர் டு அப்ளை இந்த பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் டெமோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டெமோ வீடியோ அப்லோட் பண்றோம். இப்ப நம்ம என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், அதாவது ஸ்கேல் 5, இந்த ஸ்கேலுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் கிராஜுவேட் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் மினிமம் 40 to 50 இருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மினிமம் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சீஃப் மேனேஜர் கிரேட். ஸோ இந்த கிரேட்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கணும்னா பப்ளிக் செக்டர் பேங்க், ஓல்டு பிரைவேட் செக்டர் பேங்க், நியூ ஜெனரேஷன் பேங்க், அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தாராளமா நீங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். மினிமம் ஆஃப் 20 years ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வில்லிங் டு ஒர்க் அட் பகவனம், தமிழ்நாடு ஆர் எனி பிளேஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? சேலரி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் ஆர் சீஃப் மேனேஜர், ஸ்கேல் 3 to 4. இதுக்கு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் போஸ்ட் கிராஜுவேட் ஆர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 35 to 50 years ஆஃப் 50 years உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மினிமம் 15 years பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலலாம் உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெனரல் பேங்கிங், கிரெடிட், ட்ரெஷரி, டெக்னாலஜி, ரீட்டைல் பேங்கிங், இதுலலாம் உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்ல வேணா போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்க் மேனேஜர்ஸ், டெபுட்டி மேனேஜர், இதுக்கும் நீங்க 25ல இருந்து 40 years இருக்கணும். மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஆஸ் அன் ஆஃபீஸர் ஆர் அ மேனேஜர் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க், ஓல்டு பிரைவேட் செக்டர் பேங்க் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெனரல் பேங்கிங் ஆப்ரேஷன், கிரெடிட், ட்ரெஷரி, இன்டர்நேஷனல் பேங்கிங் டிவிஷன், டெக்னாலஜி, ரீட்டைல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது போஸ்டிங் அக்ராஸ் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாம இந்த சேலரி இண்டஸ்ட்ரி ஆர் அப்ளிகன்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்து, அதாவது உங்க ரெக்கார்டை வச்சு இல்லைன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டை பொறுத்து சேலரி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்க் பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர், இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 24ல இருந்து 30 years இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜஸ்ட் 3 வருஷம் மட்டும் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அடிக்குவேட் நாலேஜ் இருந்தாலே போதும். எதுலன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜென்ரல் பேங்கிங் ஆப்ரேஷன், கிரெடிட், டெக்னாலஜி, இதுலதான் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஃப்ரெஷர்ஸோ நீங்க ஜஸ்ட் ஃப்ரெஷரா இருக்கிறீங்க, நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 22 இயர்ஸ் 27 இயர்ஸ்குள்ளார யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? 60% ஆஃப் மார்க்ஸ் நீங்க வச்சிருக்கணும். இதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னா ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் will be கால்டு ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க எல்லாமே ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைன்ல இந்த அப்ளிகேஷனை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை இந்த பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க பேசிக் டீடைல்ஸ் கொடுக்கணும், நெக்ஸ்ட் உங்க பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கணும், அப்புறம் எஜுகேஷனல் டீடைல்ஸ், லொகேஷன், எந்த போஸ்டிங் அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டிங், அப்புறம் நீங்க ஒர்க் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும். அப்புறம் ஏதாவது ரெஃபரன்சஸ் இருந்தா ரெஃபரன்சஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த ஃபார்மை நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணும்னா நீங்க ஜஸ்ட் டெமோ மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டெமோ வீடியோ அப்லோட் பண்றோம். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.